Hello friends, welcome and welcome back to Critics Moment 2-in-1 movie review segment. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூஸ்லாம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூவி முஹாரி, செகண்ட் மூவி பூமி என்ன சுத்துதே. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முஹாரி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. மகேஷ் பாபு எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு பரம்பரையா ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தினால 48 வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய வாரிசு மர்மமான முறையில இறந்துகிட்டே வராங்க கோவில் வாசப்படியில. அது முடியல, கோவில் சில எடுத்து பிரிட்டிஷ்க்கு கடன் பட்டதை தீக்கிறதுக்காக போனதால வரக்கூடிய சாபத்தை போக்குறதுக்காக நம்ம மகேஷ் பாபு குடும்பத்தோட சேர்ந்து என்னென்ன பரிகாரம் பண்றாரு, அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, அவருக்கு எதுக்காக கல்யாணம் ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜான கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ரொம்ப அவுடேட்டடா சிம்பிளா பிரெடிக்டபிளான ஒரு டோன்ல கமர்ஷியல் மசாலாவை தெலுங்கு சினிமா ஃபார்மேட்ல உருட்டி பரட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மூவியோட ஃபார்மேட் டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை. KTVல போட்டா கூட பழைய படம்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அவுடேட்டடாவும் சிம்பிளாவும் தான் இருந்துச்சு இந்த மூவி. மகேஷ் பாபுக்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ் பிளேஷன்ஸோட யூடியூப் சேனல் அப்படியே இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்டோரி லைன் கான்செப்ட் தீம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இந்த டைம்ல ரிலீஸ் ஆனதுனால இந்த ஸ்டோரி கான்செப்ட் எல்லாமே ஓகேஷா டீசென்ட்டா வாட்சபிளா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாக்குற மாதிரி நீட்டான ஒரு நரேஷன்ல தான் ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. எஃபெக்டிவா தான் இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. பூமி என்ன சுத்துது 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா மூவி. கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அம்மா கூட நார்மலா லைஃப் வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் பெட்ரோல் அடிக்க போன இடத்துல 2300 ரூபாய் 2 டைம் பே பண்ணதுனால நஷ்ட ஈடு கேட்டு பேங்க்குக்கு போய் கேஸ ஃபைல் பண்றாரு. அந்த 2300 ரூபாய் 2 டைம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறது தெரியாம தான் கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்க வச்சிருந்த காசுனால வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கு என்ன சண்டை வந்துச்சு, அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ அந்த பணத்தை பேங்க்ல வாங்க முடியாதனால கோர்ட்ல கேஸ் போட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வாதாட முடிவு பண்றாரு. ஹீரோக்கு நீதி கிடைச்சிச்சா, நஷ்ட ஈடு கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா மூவி. கண்டென்ட்டுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் சொல்லுவேன். இந்த மூவில நம்ம கதையோட ஹீரோ கதாநாயகனா கதையின் நாயகனா மாறி நடிச்சிருக்காரு. சூப்பராகவே கேரக்டரா வாழ்ந்து காட்டியிருக்காரு. தமிழ் டப்பிங் ப்ராப்பரா லிப்சிங் கூட பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஓகேஷனா டீசென்ட்டா ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் இப்போ சொசைட்டிக்கு தேவை ஒரு நல்ல கண்டென்ட் டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க் சிஸ்டம்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என்னென்ன, இப்போ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அவங்க ஃபீஸ் பே பண்றதுல இருந்து வரக்கூடிய அவங்களோட லாப பணத்தை தாண்டி 2300 ரூபாயை 90 நாள் ஸ்டாக் மார்க்கெட்ல போறது மூலமா வரக்கூடிய லாப பண கணக்கு என்னங்கிறதையும் தாண்டி ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க் எப்படி இருக்கோ அதோட எக்ஸ்போஷர் என்னங்கிறத கிளியர் அண்ட் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதனால எவ்வளவு பேர் பாதிப்படைறாங்க, ஒரு சில பேருக்கு 2300 ரூபாய் சாதாரண காசா தெரிஞ்சாலும் ஒருத்தனோட வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுதுங்கிறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் ரியாலிட்டி நீட்டா பேசி காமிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஆவரேஜா ஓகேஷா தான் இருந்துச்சு. கமர்ஷியல் எலிமெண்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்ட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. மூவில ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயுமே ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ஸ் இன்னும் எஃபெக்டிவா எலிவேட் பண்ற மாதிரி போட்டு காமிச்சிருக்கலாம். இவங்க இந்த மூவில சொல்ல வந்த மெசேஜும் அந்த கண்டென்ட் கான்ஃபிளிக்ட் எல்லாம் கரெக்டா இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டைரக்டா கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் பேங்கா இருந்தாலும் கேட்டு நியாயத்துக்காக போறது தப்பே இல்லங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.